டெலகிராம் இந்தியாவில் பேன் செய்யப்படுமா அப்படிங்கிறது தான் பிக் நியூஸ். டெலகிராம் எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியாவில். நமக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, மெட்டா பிளாட்ஃபார்ம். அதை தாண்டி எக்ஸ் இருக்கிறது, ட்விட்டர். அதை தாண்டி நமக்கு தெரிஞ்ச விஷயம் வாட்ஸ்அப். ஸோ இவ்வளவும் இருக்கும்போது டெலகிராம் ஏன் பேன் பண்ணுறாங்க? டிக்டாக் முன்னாடி பேன் செய்யப்பட்டது, இப்போ இது டெலகிராம் பேன் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, டெலகிராம் சீஃப் பாவல் டுரோவ் ஃப்ரான்ஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். நம்ம வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பாவல் டுரோவ் அப்படின்ற டெலகிராமுடைய சிஇஓ அவர் யார், அவருடைய சிட்டிசன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, எதனால் அவரை கைது செய்தார்கள், இந்த கைது செல்லுபடி ஆகுமா, இவ்வளோதான். இந்த 4 பாயிண்டில் இந்த வீடியோவை இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அவரின் கைது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. அதுக்கு பார்க்குறதுக்கு நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே சீக்வன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4வது தெளிவு மிக இம்பார்ட்டண்ட்டாக கிடைக்கும். சிந்தனை உங்களை அப்படியே வானத்தில் பறக்க விடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். முதலில் பாவல் டுரோவ் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசிக்கலி ரஷ்யாவை சேர்ந்தவர். ரஷ்யாவுடைய சிட்டிசன்ஷிப்பில் தான் ஃபஸ்ட்டு இருந்தார். ஸ்டூடெண்ட்டாக அவர் இருந்த காலத்தில் ஃபேஸ்புக் லான்ச் செய்யப்பட்டது 2006 அந்த மாதிரி டயத்தில். ஸோ அவருக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரஷ்யாலேயே அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரஷ்யன் ஜக்கர்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் இருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, ஃபேஸ்புக்கை பார்த்து எக்ஸைட் ஆகி அவர் கோக்டாக்டே அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை ஆரம்பித்தார், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபேஸ்புக். ஸோ அந்த கோக்டாக்டேங்கிறது விகே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வச்சார். ஸோ அந்த விகேங்கிறது மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவெடுத்ததுங்கிறதுல சொல்கிறதுல மிகையாகாது. ஸோ எந்த அளவுலாம் நிறைய பேர் என்கேஜ் பண்ணாங்க, அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் பங்கேற்றனர். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபேஸ்புக் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது இந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ மொபைல் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணின நபர் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சிக்கல்களில் இருந்தார். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்ததாக இருக்கிறது. அவருடைய வீட்டிலேருந்து ரதர் இந்த விகே ஹெட் குவார்ட்டர்ஸ்னு கூட சொல்லலாம், பால்கனிலேருந்து நிறைய கரன்சியை விட்டு தூக்கி எறிந்தார் பாவல் டுரோவ்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் மணின்ற மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட்டு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய நவால்னி அவருடைய பற்றிய செய்திகளை நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் இவருக்கு ப்ரெஷர் போட்டார்கள். அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார். ஸோ அது மிக முக்கியமான ப்ரெஷராக அமைந்து விட்டது இவருக்கு. ஸோ இதுதான் அவர் கிளம்பிய காரணம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இவருடைய ட்ரெஸ்ஸிங் என்னென்னா, மற்ற இப்போ எலான் மஸ்க் இல்லைனா பெரிய பெரிய ஜக்கர்பர்க் அந்த மாதிரி ஆட்களை போல் பிளாக் அணிவார், பல எக்ஸென்ட்ரிக் ஆர் ரதர் ஒரு எக்ஸைட்டிங் ப்ரீமியம் லெவல் லைஃப் ஸ்டைலில் வச்சுருக்காரு. ஸ்பெர்ம் டொனேஷனும் இவர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேலே நான் ஃபாதர் பண்ணியிருக்கேன்னு பெருமையுடன் சொல்லும் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த பாவல் டுரோவ் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ரஷ்யன் கவர்மெண்ட் நவால்னியை பற்றி கேட்டிருந்தாங்கன்னு. அதுக்கு அடுத்து அவர்கள் கேட்ட விஷயம், உக்ரைனில் உங்களுக்கு எத்தனை பேர் இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு டெலகிராம் 950 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அதனால் உக்ரைனுடைய சிட்டிசன்ஸுடைய டேட்டாலாம் கேட்டாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். அதையும் தர மறுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் ரஷ்யாவை விட்டு சென்று விட்டார். சென்றதின் பிறகு துபாயில் செட்டில் ஆனார். ஆனால் அவருக்கு எங்கேருந்து அவர் எப்படி ஃப்ரான்ஸுடைய சிட்டிசன்ஸ் ஆனார் அப்படிங்கிறதுல தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. பட் ஃப்ரான்ஸ் மேபி அவர் அங்கே இருந்தபொழுது அந்த ரஷ்யாவை விட்ட பிறகு இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரியை தேர்வு செய்திருக்கலாம்.
ஸோ அப்படி பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட அவர் ரஷ்யாவை விடும்போது அவருக்கு $350 மில்லியன் கையில் இருந்தது. அதை வச்சு அவர் வந்து டெலகிராம்ங்கிற ஆப்பை முதலாக கண்டுபிடித்தார். ஸோ இந்த டெலகிராம் ஆப் மூலமாக அவர் செய்த அந்த ஒரு விஷயங்கள் மிக மிக பெரிய லெவலில் வந்தது. ஸோ அதுக்கு நிறைய பாராட்டுகளும் இருந்தன, எதிர்ப்புகளும் இருந்தன. அதே சமயத்தில் இவர் ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் துபாய் டு ஃப்ரான்ஸ் ஃப்ளை டவுன் பண்ணார். ஃப்ரான்ஸில் இறங்கும் பொழுது ஏர்போர்ட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக இந்த டெலகிராம் டேட்டாவுடைய விஷயமாக இருக்கும். ஏன்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் மற்றும் பல கண்ட்ரிஸ் எந்த விதமான டேட்டா ஸ்ட்ரக்சரிங்கும் இல்லை, ஃபெசிலிட்டேஷன், அதே மாதிரி என்கிரிப்ஷன், அந்த மாதிரி சில விஷயங்கள் கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்புகள் வருகின்றன. ஸோ இந்த விஷயத்தில் அவரை கைது செய்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இது ரஷ்யாவிலேயே பார்த்திங்கன்னா ரஷ்யா எவ்வளோ தான் எதிர்ப்போடு இருந்தாலும் இப்போ ஃபுல் சப்போர்ட் இவருக்கு பால்ட்ரோவுக்கு கொடுக்குறாங்க. ரஷ்யன் எம்பி ஒரு லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜக்கர்பர்க்கு கூட நிறைய வயலேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அவரை அரெஸ்ட் செய்யவில்லை, ஆனால் இவர் ரஷ்யன்கிறனால அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறான்ற மாதிரி பேச்சுக்கள் வந்திருக்கின்றன. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கு பிறகு அவர் ரஷ்யா விட்டு போய் இங்கே அரெஸ்ட் ஆனதுடைய இதை பார்த்துட்டோம். இப்போது இவர் எந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா அவர் டிரான்ஸ்பேரண்ட். இப்போ எப்படி மைக்ரோசாஃப்ட் வந்தபோது லைனக்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் இதாக வந்ததோ அந்த மாதிரி டெலகிராம் பிளாட்ஃபார்மே டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் கான்செப்டில் தான் இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்புக்கு இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 5 குரூப்புக்கு தான் நீங்கள் இது பண்ண முடியும். இதில் பல மில்லியன் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்வர்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறைய கிடையாது. அதனால் ட்ரக் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், மாஃபியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் நடக்கிறதுங்கிறது தான் இவர் மேலே உள்ள அலகேஷன். அது மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிறது தான் தெரிய வருகிறது. ஸோ கைது செய்யப்பட்டிருக்கலாம்னு நான் சொல்லும்பொழுது கண்டிப்பாக இதில் இப்போ இஃப் அண்ட் பட் இருக்குது. ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கஸ்டமர்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குது. அதில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பொறுப்பேற்க வேண்டுமா அப்படின்னா இல்லைன்னு சொல்கிறது டெலகிராம். ஆமாம் என்று சொல்கிறார்கள் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட். இதுதான் இஷ்யூ. இதனால தான் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு இருக்கிறார். இப்போது இவ்வளோ பார்த்துட்டோம். ஸோ ஏன் டெலகிராம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறதுனா, ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா 3 பில்லியன் கஸ்டமர் பேஸ் வச்சுருக்காங்க. ஆனால் டெலகிராம் செகண்டாக வராங்க 950 மில்லியன். ஓவர்டேக்கிங் எக்ஸ், ட்விட்டருடைய ட்விட்டர் 368 மில்லியனில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது டெலகிராம் அப்படிங்கிறதுல சந்தேகமாக இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இதில் டவுன்லோடிங் மூவிஸ், புதுசாக வந்ததை இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நெட் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அக்செப்ட் செய்யவில்லை. இவர் இது பண்ணுறது சரியில்லை, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்கள், நியோநாசி குரூப்ஸ் நிறைய இருக்குது, சைல்ட் டிராஃபிக்கிங் கண்டென்ட் நிறைய இருக்குது, ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குது, டெரர் ரிலேட்டட் கண்டென்ட் நிறைய வருதுன்ற மாதிரி அலகேஷன்ஸ் இவர் மேலே இருக்கிறனால இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அவரை வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நான் சொல்ல வந்த விஷயம், இதனால் இந்தியாவுக்கு டெலகிராம் பேன் வரலாம் என்ற ஒரு அச்சுறுத்தலும் வந்திருக்கிறது. ஏன்னா வேர்ல்டு ஓவர் அது அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்தியாவும் பார்ட் ஆஃப் த கேம். டெஃபினட்டாக இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த சீரியஸாக எடுத்துக்கிட்டு டிக்டாக்கை பேன் பண்ண மாதிரி விஷயங்களை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரஷ்யா நமக்கு தெரியும், சைனாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக சைனாவுடைய த்ரெட்டும் இருக்கிறது. ஸோ எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்பொழுதைக்கு நம்ம சொல்ல நினைப்பது என்னவென்றால், கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் பாலிசிஸ் ஃபாலோ பட்டால் மிகவும் சேஃபாக கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, பிளாட்ஃபார்மும் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டிங், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் எவ்வளோ தூரம் எடுத்துக்கொள்ளலாம், அது எப்படிங்கிறது ஜுடிஷியல் என்கொயரிக்கு அப்புறம் தெரிய வரும் என்பது தான் என்னுடைய கூற்று. என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டெலகிராம் மாதிரி ஆப்ஸ் பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை மிஸ்யூஸை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண முடியுமா? மாடரேட்டிங் இது ஏதாவது பண்ணினா அதை இது பண்ணலாமா? ஏன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது டெலகிராமுக்கு. அதே சமயம் இந்த ஒரு அச்சுறுத்தலும் பயமும் இருக்கிறது. ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்குதுங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆகிற பார்ட்டிஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும் என்பதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.